நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 730வது கோவில் தரிசனம் பார்த்த ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் நான் போட போகிறேன். சமீபத்திய இந்திய பயணத்து போது செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் சுற்றி வர இருக்கிற கோவில்களை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பினது. அப்போது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் சுற்றி வர இருக்கிற கோவில்களை பார்க்கணுன்னு பார்த்ததில் இந்த கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த கோவிலோட பேர் முள்ளிப்பாக்கம். அந்த முள்ளிப்பாக்கம்ங்கிற திருப்போரூர் வட்டம், அதாவது செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. அதாவது திருக்கழுகுன்றத்துலேருந்து திருப்போரூர் போகிற வழியில் நாங்கள் திருக்கழுகுன்றம் போயிட்டு தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த கோவிலுக்கு போனோம். இந்த கோவில் பரசுராமரால் பூஜிக்கப்பட்ட ஈஸ்வரன், பரசுராமேஸ்வரர் அப்படின்னும், அம்பாள் ஞானாம்பிகைன்ட்டும் இருக்கா. இந்த பரசுராமரை பற்றி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலை பற்றியும் நான் சொல்கிறேன். பரசுராமருங்கிறவர் தசாவதாரத்து மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தில் 6வது அவதாரமாக இருக்கிறவர். அவர் திரேதா யுகத்து போது வாழ்ந்தவர். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கோசரம் அந்த தந்தை ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியை மனசால் அவள் கலங்கப்பட்டுட்டான்னு சொல்லி கோவப்பட்டு அவளோட தலையை சிரசேதம் பண்ணிட்டு வர சொல்லும்போது, பாக்கி குழந்தைகள் யாரும் மாட்டேங்கும்போது பரசுராமர் போய் தாயை கொல்லணும்னு போகிறார். அந்த கையில் கோடாலி எடுத்துட்டு போகிறார். போகும்போது வேறு ஒரு மீனவ பெண், அந்த பெண் அடைக்கலம் கொடுக்குறா ரேணுகாதேவி அஞ்சி ஓடுறவாளுக்கு. பரசுராமர் போய் 2 பேரோட தலையுமே வெட்டிடுறார். அந்த மீனவ பெண்ணோட தலையும் வெட்டிடுறார், அந்த தன்னோட தாயோட தலையும் வெட்டிட்டு தன்னோட தகப்பன்ட்டு போய் சொல்கிறார், நான் 2 பேரையுமே நீங்கள் சொன்னபடி வெட்டிட்டேன். ஒன்று ஜமதக்னி முனிவர் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேங்கும்போது இழந்த என்னோட தாயை திருப்பி நான் பெறணும்னு சொல்கிறார். உடனே ஜமதக்னி முனிவரும் ஒரு கமண்டலத்தில் இருக்கிற நீரை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த தலையை உடலோடு ஒட்ட வச்சு இந்த நீரை தெளித்தா உயிர் கிடச்சிரும்னு ஒன்று பதட்டத்தில் ஓடி வந்த இவர் அந்த மீனவ பெண்ணினுடைய உடம்பில் தன் தாயோட தலையையும் தாயோட உடம்பில் மீனவ பெண்ணோட தலையையும் பதட்டத்தில் வச்சு, அதனால்தான் நம்ம சொல்கிறோம் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பதட்டத்தில் வச்சு அந்த தீர்த்தத்தை தெளித்த உடனே மாறி, உடல் மாறி, தலை மாறி, சிரசு மாறி 2 பேருக்குமே உயிர் வந்துடுறது. அதனால் ரேணுகாதேவி மாறி இருந்தபடியாக மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த பரசுராமருங்கிறவர் ராமருக்கு முன்னாடி அவதாரமாக இருந்தவர். ராமருக்கு குருவாகவும், மகாபாரதத்தில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் இவ எல்லாருக்குமே குருவாக இருந்தவர் தான் இவர். இவர் சிவனோட பூஜை பண்ணி சிவன்கிட்டேருந்து பரசு அப்படிங்கிற கோடாரியை பரிசாக பெற்றதுனால்தான் இவருக்கு பரசுராமர் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கு. இவர் பிராமணனாக பிறந்தாலும் சத்திரியர்களோட இவருக்கு பிராம சத்திரியர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இவர் சிவன்கிட்டேருந்து போர் செய்யக்கூடிய வித்தைகள், நுட்பங்கள் எல்லாத்தையும் கற்றுண்டவர். சத்திரியர்களோட அதர்மத்தை அழித்து அதுக்கப்புறமா நீதியை நிலைநாட்ட செஞ்சவர். பரசுராமர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரளா அப்படிங்கிற பகுதியே உருவாக்கினவர் அப்படின்னும் நம்பப்படுறது.
இப்போ இந்த பரசுராமர் பூஜை பண்ணின இந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த முள்ளிப்பாக்கம்ங்கிற இடம் வந்து ஆதி காலத்தில் நிறையா முல்லை வனமாக இருந்திருக்கு. முல்லை காடாக இருந்த இடம் முல்லை பாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது இன்னைக்கு மருவி முள்ளிப்பாக்கம் அப்படின்னு ஆயிடுத்து. சுற்றி வர சினிமாலெல்லாம் தான் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு வயல் வரப்புகள், நீர் இதோட. அப்படி இந்த கோவிலை சுற்றி வர வீடுகளே கிடையாது. சுற்றி வர வயல் வரப்பு எல்லாமே வந்து பச்சை பசேல்னு 3 போகம் விளையிறதா அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருக்குமரன்கிறவர் சொன்னார். இந்த கோவில் வந்து மெயின் ரோட்டில் இல்லை. மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே வர வேண்டியிருக்கு. ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே போக வேண்டியிருக்கு. போனோம்னாக்கா இந்த கோவிலுக்கு நேர் எடுத்த மாதிரி இருக்கிற சாலை வந்து புதுசாக அமைச்ச மாதிரி சாலையாக இருக்குது. அந்த சாலையில் 2 பக்கமுமே வெறும் வயல்வெளி தான். அப்போ ஒரு ஒத்தடி பாதையில் நடந்து போனால் வயல்வெளியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது தார் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருந்தது. வாகனத்தில் தான் நான் போயிருந்தேன். கோவிலுக்குன்னு பெருசாக கோபுரம் எதுவுமே கிடையாது. வாசலில் ஒரு பெரிய தகர ஷெட்டு மாதிரி இருந்தது. கோவிலோட வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா சுதை சிற்பம். அந்த வாசலில் இருக்கக்கூடிய வாயிலுக்கு மேலே வந்து சுதை சிற்பத்தில் ரிஷபாரூடரா, ரிஷபத்து மேலே சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற மாதிரி, இந்த சைடு பிள்ளையார் முருகர் இருக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே போனால் இது வந்து மேற்க பார்த்த வாசலாக தான் இருக்குது இந்த கோவிலுக்கு. அதில் பார்த்தோன்னா மேற்க பார்த்து தான் இந்த ஈசன் பரசுராமேஸ்வரர் நமக்கு அருள் புரிகிறார். இந்த ஸ்தலத்தில் பரசுராமர் வந்து ஞானத்தை வேண்டி இந்த ஈசனை வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாள் வந்து ரொம்ப சின்ன அம்பாளாக நின்ன கோலத்தில் 4 கரத்தோட தெற்க பார்த்து இருந்து நமக்கு அருள் புரிஞ்சின்ட்டுருக்கா. ஒரு சின்ன நந்தி மண்டபம் இருக்குது. கோவில் சுற்றி வரும்போது வில்வ மரம் அந்த இடது பக்கம் மூலையில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது வில்வம் தான் இப்போதைக்கு ஸ்தல விருட்சமாக இருந்துருக்கு. அதை தவிர கன்னி மூலையில் பிள்ளையார், வள்ளி தேவி ஆணையோடு சேர்ந்த முருகர், பைரவர், சூரியர், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர் எல்லாரும் இருக்கா. இங்கே கோஷ்டத்தில் சுவாமியோட கோஷ்டத்தில் பார்த்தோன்னாக்கா பிள்ளையார், தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை இவாளையும் நம்மளால் தரிசனம் பார்க்க முடிகிறது. இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னாக்கா கல்வியில் சிறந்து விளங்கணும்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கணுமா. அதுவும் எப்படின்னா புதன்கிழமையில் சுவாமிக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை பண்ணி வெண்பொங்கலை நைவேத்தியம் பண்ணி வேண்டிண்டா கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை தவிர இந்த ஞானாம்பிகை அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அரளிப்பூ மாலை சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிண்டாக்கா அவளுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் அவ்வளோ அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கு. 2008 ஒரு தடவை கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2024 கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இங்கே வந்து பிரதோஷ பூஜைகள் ரொம்ப சிறப்பாக மாதத்துக்கு 2 பிரதோஷமும் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 2 பக்ஷ பிரதோஷமும் சிறப்பாக நடக்கிறது. அதை தவிர மகா சிவராத்திரி போது 4 காலமும் பூஜைகள் சிறப்பாக நடத்துகிறாளாம். ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், அப்புறம் கார்த்திகை மாதத்தில் 4வது திங்கட்கிழமையில் சங்காபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இந்த கோவில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக சின்ன கோவில், கிராமமே அவ்வளோ எழிலாக இருக்குது.
மன நிம்மதி கிடைக்கும். இந்த இடத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காண்டிருந்தா என்ன சுற்றி வர இருக்கிற இயற்கை அந்த சக்தியை கொடுக்கறது. மேற்கு பார்த்த கோவிலுங்கிறது இன்னொரு விசேஷம். ஏன்னா ஒரு கோவில், ஒரு மேற்கு பார்த்த கோவிலை பார்த்தா 100 கோவிலை பார்த்த பலன் கிடைக்கும். அப்படியான இந்த கிராம கோவிலுக்கு கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக வேண்டி நிறையா பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்கிறத கேள்விப்பட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் திருக்கழுகுன்றத்துலேருந்து திருப்போரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய முள்ளிப்பாக்கத்தில் அருள்பாலிக்கிற ஞானாம்பிகா சமேத பரசுராமேஸ்வரரை எல்லாருமே தரிசனம் பார்க்கணும். இந்த கோவிலை இப்போதைக்கு முக்கியமாக பார்த்துன்னு இருக்கிற ஒரு பேர் குமரன். அவரோட அலைபேசி எண் வந்து 9994215204. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9994215204. சந்தர்ப்பம் கிடைக்கிறவா இந்த மாதிரியான கிராம கோவில்களை போய் பார்த்து பரிபூர்ண ஆசி பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோ முடிக்கிறேன். நமஸ்காரம்.